வணக்கம் நண்பர்களே. யூனிட் 2ஓட 14th கிளாஸ் 14வது கிளாஸ் கடைசி கிளாஸ்ல வந்து நிர்வாகம் முடிஞ்சிருச்சு. யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த கிளாஸ் நம்ம ஆரம்பிக்க போற டாபிக் வந்து யூனியன் லெஜிஸ்லேச்சர் வெர்சஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஜென்ரலா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பார்த்துட்டு யூனிட் 2ஓட ஸ்பெசிபிக் சிலபஸ். ஸோ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்ட்ரக்சர், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பாராளுமன்றம், நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் முடிச்சுட்டு இன்ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாடு சட்டமன்றத்தோட ஸ்ட்ரக்சர், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது சிலபஸ்ல தெளிவாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல்ஸே நம்ம எப்படி கம்பேர் பண்ண போறோம்னா, பார்ட் 5 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பகுதி 5யும் பகுதி 6 பார்ட் 6 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 79 to 122, அதே மாதிரி 168 to 212 இதோட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். இன்ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கம்பேர் பண்ணிட்டு தமிழ்நாடோட ஸ்ட்ரக்சர், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். தமிழ்நாடு அசம்பிளியோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ். ஸோ ஆர்டிகல் 79 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் 79ல என்ன ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருப்பாங்கன்னா, who all comes under the part of Indian Parliament, இந்தியாவோட நாடாளுமன்றத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கம்போசிஷனை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 79 கீழே. ஸோ இது 79 கீழே யார் யாரெல்லாம் இந்தியன் பார்லிமெண்ட் கீழே வருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, செகண்ட் ஒன் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, தேர்ட் ஒன் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா. ஸோ நாடாளுமன்றத்துக்கு கீழே குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, அதுக்கப்புறம் மக்களவை, இதோட உறுப்பினர்கள் எல்லாருமே வருவாங்க. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, பட் பிரசிடென்ட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட். அதாவது குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையிலயோ மாநிலங்களவையோ உறுப்பினர் கிடையாது, ஆனா அவரும் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு பார்ட் தான். யார் யாரெல்லாம் நாடாளுமன்றத்துல பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 3 பேருமே வருவாங்க. இதோட 3 பேருமே வருவாங்க. ஆக்சுவலா நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டம் எங்க இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா, பிரிட்டிஷ்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். யூகேயோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். அங்க வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், அப்பர் ஹவுஸ் மேலவை வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், கீழவை லோவர் ஹவுஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். அங்க வந்து பிரசிடென்ட் கிடையாது, அங்க பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி, பிரசிடென்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக குவீன் ஆர் கிங் இருப்பாங்க, க்ரௌன் இன் த பார்லிமெண்ட். அதே மாதிரி அமெரிக்கன் சிஸ்டம்ல இருந்து நம்ம பிரசிடென்ட்டை கொண்டு வந்துட்டு பிரிட்டிஷ் சிஸ்டம்ல இருந்து பார்லிமெண்டரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்கும். நம்ம ரெண்டுமே மிக்ஸ் தான் ஆக்சுவலா. வேற அமெரிக்கன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் யுஎஸ் காங்கிரஸ். நம்ம ஊர்ல எப்படி பார்லிமெண்ட் இருக்கோ அதே மாதிரி அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் நம்ம ஊர் பார்லிமெண்ட் மாதிரி அவங்க ஒரு அசம்பிளி வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல அப்பர் ஹவுஸ் வந்து செனேட் மெம்பர்ஸ், லோவர் ஹவுஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அதுல பிரசிடென்ட் வந்து நாட் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தேர் லெஜிஸ்லேச்சர். எக்ஸிக்யூட்டிவ் வேற, லெஜிஸ்லேச்சர் வேற. இதுதான் பிரசிடென்ட் மாடல்ல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் கம்பேர் வித் பார்லிமெண்டரி ஃபேக்டர். ஸோ இதுதான் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட். ஸோ ஆர்டிகல் 79 முடிஞ்சிச்சு. ஆர்டிகல் 80 வந்து கம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா ஆர் கம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ராஜ்யசபா மாநிலங்களோட அடக்கம் யார் யாரெல்லாம் அப்படின்னு. ஆக்சுவலா எர்லியரா இதோட பேர் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். கவுன்சில் ஆஃப் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸா கொண்டு வந்திருப்பாங்க. 1950ல இருந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த அப்பர் ஹவுஸ் அண்ட் ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. பின்னாடி ரீநேம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரீசன் ஏன் ரெட் கலர்ல இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஏன் ராஜ்யசபா கார்பெட் ஏன் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு. இது வந்து புது பார்லிமெண்ட்லயும் அந்த ரெட் கலர் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த ரீசன் சொல்லிடுறேன். ராஜ்யசபா ஏன் ரெட் கலர்ல இருக்குன்னா அதுக்கு 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்ல அவங்களோட அப்பர் ஹவுஸ் வந்து ரெட் கலர் கார்பெட் தான் போட்டிருப்பாங்க. அவங்க பில் பண்ண பார்லிமெண்ட் தான் எர்லியரா இந்தியால. அதனால இந்தியாலையும் ரெட் கார்பெட் தான் இருக்கும். பட் இந்தியா அதை நம்ம எப்படி யூஸ்வலா சிம்பலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட சாக்ரிஃபைஸ். இங்க சுதந்திரத்துக்கு போராடுறப்போ நிறைய பேர் அரசியல் தலைவர்கள் சுதந்திரத்துக்கு போராடுறப்போ ரத்த சிந்தி தான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அந்த தியாகத்துக்காக தான் அந்த ரெட் கலர் அப்படின்ற மாதிரி சாக்ரிஃபைஸ், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட சாக்ரிஃபைஸா ரெட் கலர் அப்படின்ற மாதிரி.
செகண்ட் ரீசன் யூகேவோட பார்லிமெண்ட்ல அப்பர் ஹவுஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கும், அதை தான் அவங்களும் இங்க சிம்பிளைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸா இருந்திருக்கும். இதை 1954 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரீநேம் பண்ணியிருப்பாங்க, ஹிந்தி நேம் வச்சு ரீநேம் பண்ணியிருப்பாங்க. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இஸ் கன்வெர்டட் இன்டு ராஜ்யசபா அண்ட் பீப்புள் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் இஸ் கன்வெர்டட் இன்டு லோக்சபா. லோக் அப்படின்னாலே மக்களோட ஹவுஸ் அப்படின்னு இருக்கும். லோக் 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 அப்படின்னால மக்கள் அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ நியூ பார்லிமெண்ட்லயும் இதே கலர் தான் இருக்கும். புதுசா இப்ப விஸ்டாரா புது பார்லிமெண்ட் கட்டினாங்க இல்லையா, அதுலயும் வந்து அந்த இந்த பகுதியிலையும் வந்து ரெட் கலர்ல தான் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரிகார்டிங் த லோவர் ஹவுஸ், ஆர்டிகல் 81 வந்து கம்போசிஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள், லோக்சபா மக்களவையோட கம்போசிஷன். இதை வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல 1950 வந்த கான்ஸ்டியூஷன்ல வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள் தான் போட்டிருக்கோம். லோவர் ஹவுஸ் கீழவைன்னு சொல்லுவாங்க, அது மேலவை, இது கீழவை. இதையும் வந்து 1954 தான் மாத்திருப்பாங்க. 1954 இந்தி நேம் லோக்சபான்னு மாத்திருப்பாங்க. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புளை வந்து லோக்சபான்னு மாத்திருப்பாங்க. இதெல்லாம் நியூ நியூ பார்லிமெண்ட்ல இருக்கிற அதே கிரீன் கலர் தான். ஏன் கிரீன் கலர் அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் ஃபர்ஸ்ட் ரீசன் யூகேவோட பார்லிமெண்ட்ல லோவர் ஹவுஸ் கிரீன் கலர் இருக்கும், அதை சிம்பிளைஸ் பண்ணது. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்தியாஸ் ப்ரெடாமினன்ட்லி அக்ரேரியன் எக்கானமி, இந்தியா வந்து ஒரு விவசாயத்தையும் வேளாண்மையும் சார்ந்த ஒரு நாடுனால கிரீன் கலர் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி சிம்பலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிகல் 80 அண்ட் 81, 80 வந்து கம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா, 81 வந்து கம்போசிஷன் ஆஃப் லோக்சபா. ஸோ இதுல ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்னன்றதை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். மக்களவையில ராஜ்யசபால பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல மேக்சிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 250. அதாவது மக்களவையில் ராஜ்யசபால மேக்சிமம் ஸ்ட்ரென்த் 250 இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 245 தான் இருக்கு. ஸோ இதை வந்து அந்த 245 வந்து ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி அண்ட் நாமினேட்டட். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் ஆஸ் வெல் அஸ் நாமினேட்டட். இந்த டிவிஷனா கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த 245 வந்து 225 ஃபார் ஸ்டேட்ஸ் அண்ட் 8 ஃபார் யூனியன் டெரிட்டரி அண்ட் 12 வந்து நாமினேட்டட். உங்களுக்கு பின்னாடி நான் காமிக்கிறேன் எதனால் நாமினேட்டட் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் 81 கம்போசிஷன் ஆஃப் லோக்சபா. லோக்சபாவோட மேக்சிமம் ஸ்ட்ரென்த் கான்ஸ்டியூஷன்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 550. பட் ஆக்சுவலா எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 543 தான். இந்த 543 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு வந்து 524, யூனியன் டெரிட்டரிக்கு வந்து 19. 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வேற இருந்துச்சு, இப்ப பிரிச்சிட்டாங்க. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து எர்லியரா ஸ்டேட்டா இருந்துச்சு, அதை வந்து இப்போ யூனியன் டெரிட்டரியா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லடாக் தனியா, யூனியன் டெரிட்டரியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரிஞ்சதால 19 இருக்கு. பிளஸ் இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, எர்லியரா 2 நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருந்தாங்க. 2 நாமினேட்டட் மெம்பர்ஸ் எர்லியரா இருந்தாங்க. 2019 அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் தான் 104th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019. ஸோ ஆக்சுவலா 1959 வரைக்கும் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சு. அதே மாதிரி 1959 வரைக்கும் ஆங்கிலோ இந்தியனுக்கு நாமினேஷன் 2 சீட்ஸ், 2 சீட் வந்து லோக்சபாலையும் 1 சீட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் சீட் இருந்துச்சு. சீட்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது லோக்சபால 2 சீட் வந்து நாமினேட் பண்ண முடியும், அதே மாதிரி 1 சீட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில நாமினேட் பண்ண முடியும். இதுதான் வந்து 1959 வரைக்கும் தான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1959 இருந்து 1969 இந்த மாதிரி ஒரு 1979 இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 இயர்ஸா எக்ஸ்டெண்ட் பண்ணி எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2009 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா இந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுக்கு ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஆங்கிலோ இந்தியனுக்கும் நாமினேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. 2009 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 2009 இருந்து 2019 வரைக்கும் 19க்கு எக்ஸ்டெண்ட், ஆக்சுவலா 2019 வரைக்கும் இருந்துச்சு. 2019 இருந்து எக்ஸ்டெண்ட் பண்றப்போ அதான் அந்த அமெண்ட்மெண்ட் தான் அது. 2019 இருந்து எக்ஸ்டெண்ட் பண்றப்போ 104 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019 இதை கொண்டு வரப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து
எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டில் நமக்கு வந்து எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷன் எது வரைக்கும் இருக்குன்னா 2029 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 2019 to 29 வரைக்கும். பட் இந்த ஆங்கிலோ இந்தியனுக்கு 2 சீட் ஃபார் லோக்சபா, 1 சீட் ஃபார் அசம்பிளி இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அந்த நாமினேஷன் ஃபேக்டரை டெலீட் பண்ணல, அதே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணல. இன்கேஸ் புதுசா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா ஓகே, இது எக்ஸ்டெண்ட் பண்ணாம விட்டுருப்பாங்க. அதனால எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ரிசர்வேஷன் இருக்கு. லோக்சபால 2 சீட் நாமினேஷன், அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில 1 சீட் நாமினேஷன் இருக்கு இல்லையா, இது எக்ஸ்டெண்ட் பண்ணல. எக்ஸ்டெண்ட் பண்ணாததுனால இப்போ 543 தான். முன்னாடி 2019 எப்படி இருந்துச்சுன்னா 545 இருந்துச்சு. 43 + 2. ஸோ நாமினேட்டட் மெம்பர்ஸ், ஆக்சுவலா இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து அமெரிக்கால நாமினேஷன் கிடையாது. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல நாமினேஷனே கிடையாது. இதை எங்கிருந்து நம்ம எடுத்து வந்திருப்போம்னா அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்து வந்திருப்போம். அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் அந்த நாமினேஷன் எடுத்து வந்திருப்போம். அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட எலெக்ஷன், அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி, அதே மாதிரி நாமினேஷன் டு த ராஜ்யசபா எங்க இருந்து எடுத்து வந்திருப்போம், நம்ம அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்து வந்திருப்போம். இது வந்து யுஎஸ் மோஸ்ட்லி நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து யூஎஸ் தான் இருக்கும், பட் இங்க அயர்லாந்துல இருந்து எடுத்து வந்திருக்கும். ஏன் நாமினேட்டட் பர்சன்ஸ் தேவை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிட்ரேச்சர்ல, ஆர்ட்ஸ்ல, அதே மாதிரி சயின்ஸ்ல, சோஷியல் சயின்ஸ்ல ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கிற எக்ஸலண்டா இருக்க ஒரு பர்சன்ஸை எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண வச்சு அதன் மூலமா பார்லிமெண்ட் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ரொம்ப நாள் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ இசையில, சோஷியல் சயின்ஸ், ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க பர்சன் இளையராஜா. இசையில அவர் ஆர்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அவரால் போய் புதுசா எலெக்ஷன்ல நின்று மக்கள் ஓட்டு வாங்கி இல்ல எம்எல்ஏ ஓட்டு வாங்கி ராஜ்யசபால எம்பி ஆக முடியாது. இதனால எக்ஸ்ட்ராடினரியா இந்த மாதிரி ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸை வந்து பார்லிமெண்ட்டுக்கு, லோக்சபா ராஜ்யசபாவுக்கு தேவைன்னு சொல்லி தான் அந்த நாமினேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ராஜ்யசபால இந்த மாதிரி ஸ்பெஷல் நாமினேஷன், லோக்சபால ஆங்கிலோ இந்தியனை கொண்டு வந்திருப்பாங்க. ஆங்கிலோ இந்தியன் இப்ப கிடையாது நமக்கு. ஸோ டோட்டலா 12 மெம்பர்ஸை ராஜ்யசபால வந்து நாமினேட் பண்ணலாம். யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர், நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் நம்ம குடியரசுத் தலைவரோட பதவி பார்க்குறப்பே பார்த்துருப்போம். ஸோ இப்போ இளையராஜா இருக்கிற மாதிரி இப்போ 12 பேர் நாமினேட் பண்ணலாம். ஆக்சுவலா இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8 பேர் தான் இருக்காங்க. இது வந்து கம்பல்சரி எல்லாம் கிடையாது, நாமினேஷன் கம்பல்சரி கிடையாது. ஸோ 12 பேர்ல 4 வந்து வேக்கண்டா இருக்கு, 8 பேர் இருக்காங்க. ஆக்சுவலா இத்தனை பேர் இருக்கிறாங்க: பிடி உஷா, இளையராஜா, அதே மாதிரி சுதாமூர்த்தி, தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து நாமினேட்டட் எம்பிஸ். ஸோ நாமினேட்டட் எம்பிஸ் நிர்ணய உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ். இப்போ லோக்சபா எலெக்ஷன்ல ஆர் எம்எல்ஏ எலெக்ஷன், ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து பீப்புள் டைரக்டா ஓட்டு போடுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். இங்க வந்து யார் ஓட்டு போடுவாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், அதாவது எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், எம்எல்ஏஸ் தான் இதுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 238 இருக்கு, பட் இது மேக்சிமம் ஸ்ட்ரென்த். ராஜ்யசபா எம்பிக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து 18 ராஜ்யசபா உறுப்பினர்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் வந்து எப்படி வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம் இருக்கோ அதே டைப் தான் இங்கேயும். ஸோ இது வந்து ஆக்சுவலா 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரென்த் ஆக்சுவலா. ஸோ மேக்சிமம் 250 இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவல் இருக்கிற ஸ்ட்ரென்த். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 225 வந்து ஸ்டேட்ஸுக்கு, 28 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஸ்ட்ரென்த் 225. யூனியன் டெரிட்டரிக்கு வந்து 8, அதே மாதிரி நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து 12. மேக்ஸ் பாத்தீங்கன்னா 245. இதான் ஸ்ட்ரென்த் பிரசன்ட்லி 2024ஓட கெப்பாசிட்டி. ஸோ இது நம்பர் ஆஃப் சீட்ஸ், இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ராஜ்யசபா சீட் யாருக்கு இருக்குன்னா, அது நீங்க தப்பே பண்ணக்கூடாது. உத்தரப்பிரதேஷுக்கு தான் அதிக நம்பர் ஆஃப் ராஜ்யசபா எம்பிஸும் இருக்கிறாங்க, அதிக நம்பர் ஆஃப் லோக்சபா எம்பிஸும் இருக்கிறாங்க. ராஜ்யசபால 31 சீட்டு உத்தரப்பிரதேஷுக்கு, லோக்சபாவில் 80 சீட்டு, ஃபாலோட் பை அதர் ஸ்டேட்ஸ். மோஸ்ட்லி வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் மினிமம் 1 கொடுத்துருவாங்க.
எல்லா ஸ்டேட்டுக்கும் மினிமம் ஒரு ராஜ்யசபா சீட் இருக்கு. பட் யூனியன் டெரிட்டரியில் அப்படி வராது. மினிமம் ஒரு சீட்டாச்சும் இருக்கும். அதே மாதிரி சீட்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, மக்களவையோட உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்ற கவுண்ட் எதுல இருக்கும் அப்படின்னா, ஃபோர்த் ஷெட்யூல். நம்ம அட்டவணை பார்த்தோம் இல்லையா, மொத்தமா 12 அட்டவணை இருக்கு, 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு. அதுல ஃபோர்த் ஷெட்யூல் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சீட்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ 4வது அட்டவணை கீழே சீட்ஸ் ஆஃப் ராஜ்யசபா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அசாம்ல வந்து 7 ராஜ்யசபை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறீங்களா ஃபோர்த் ஷெட்யூல்ல. இப்போ புதுசா ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆந்திர பிரதேச தனியா பிரிச்சு இப்போ கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், ராயலசீமான்னு பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபோர்த் ஷெட்யூலையும் அமெண்ட் பண்ணணும். ஏன்னா அதில் தான் ராஜ்யசபாவோட சீட்ஸ் இருக்கு. ஸோ யூனியன் டெரிட்டரி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், எல்லா யூனியன் டெரிட்டரிக்கும் ஒரு லோக்சபா சீட் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லா யூனியன் டெரிட்டரிக்கும் 8 யூனியன் டெரிட்டரி இருக்கா, 8 யூனியன் டெரிட்டரிக்கும் மினிமம் ஒரு லோக்சபா சீட் இருக்கும். மேக்சிமம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு. டெல்லிக்கு வந்து 7 லோக்சபா சீட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ மினிமம் ஒரு லோக்சபா சீட் இருக்கும், மேக்சிமம் டெல்லிக்கு. பட் ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் ராஜ்யசபா சீட் இருக்கு. இதுக்கு லாஜிக் என்னன்னா, ராஜ்யசபா உறுப்பினருக்கு யார் ஓட்டு போட முடியும்னா எம்எல்ஏஸ். இப்போ இப்போ அந்தமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளியே கிடையாது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியே கிடையாது. ஸோ எந்தெந்த யூனியன் டெரிட்டரிக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்க முடியும். ஏன்னா அங்கதான் எம்எல்ஏஸ் இருப்பாங்க, அவங்கதான் ஓட்டு போடுவாங்க. அப்படின்னு பாக்குறப்போ டெல்லிக்கு 3 ராஜ்யசபா சீட்டு, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 4 ராஜ்யசபா சீட் அண்ட் புதுச்சேரிக்கு ஒரு ராஜ்யசபா சீட். டோட்டலா பாக்குறப்போ 8 ராஜ்யசபா சீட்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ். லோக்சபா கொஞ்சம் அதிகம். ஸோ இது வந்து இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற 8 லோக்சபா ராஜ்யசபா சீட்ஸ். ஏன் இதெல்லாம் காமிக்கிறேன்னா, தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இருக்கிற சிலபஸ் தான் உங்களுக்கு ரொம்ப தேவை. பார்லிமெண்ட் வெர்சஸ் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட பவர்ஸ் வெர்சஸ் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா இருக்குதான் தேவை. இது உங்க ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 80 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 81 கம்போசிஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஆர் மக்களவை லோக்சபாவோட கம்போசிஷன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இதோட கம்பேரிசன் பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பேரிசன் யூஸ்வலா கேட்பாங்க. லோக்சபாவோட ராஜ்யசபாவோட கம்பேரிசன், எலெக்ஷன் கம்பேரிசன், ஸ்பீக்கர் சேர்மனோட கம்பேரிசன், அதோட பவர்ஸ் கம்பேரிசன், இந்த பார்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ லோக்சபா வந்து டைரக்ட்லி பை த பீப்புள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் மக்களவை பிரதிநிதிகள், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் லோக்சபா. இதுல வந்து எம்எல்ஏஸ் தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ 234 தமிழ்நாடு எம்எல்ஏஸ் தான் 18 ராஜ்யசபா சீட்ஸை கம்பேர் பண்ணுவாங்க. இதை மாறி இருக்கு ஆக்சுவலா. இது ராஜ்யசபா, இது லோக்சபா மாறி இருக்கு இந்த இடத்துல. 18 ராஜ்யசபா மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. நேம்ட் அஸ் அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ், ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஏன் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்றோம்னா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஏன் நம்ம சொல்றோம்னா, எம்எல்ஏஸ் தான் ஓட்டு போடுறாங்க, டைரக்டா மக்கள் கிடையாது. இது மோட் ஆஃப் எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். இதெல்லாம் டைப் ஆஃப் எலெக்ஷன்ஸ் கீழே உங்களுக்கு நடத்திருப்போம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு. லோக்சபா எம்பி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம், இது சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம் அண்ட் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன். இதே உங்களுக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன், பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்போ உங்களுக்கு இந்த பார்ட் நடத்தியிருப்பேன். டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிஸ் பார்த்தீங்கன்னா 543, இது 245. இதுல வந்து 5 வருஷம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, லோக்சபாவோட டேர்ம் வந்து 5 years. இதை வந்து 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே 6 வருஷமா மாத்தி இருப்பாங்க. 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது 1978, இது 1976. இதுல வந்து 5 வருஷமா திரும்ப குறைச்சிட்டாங்க. ஒரிஜினலா 5 வருஷம் இருந்துச்சு, அதை 1 year எமர்ஜென்சி பீரியட்ல 6 years மாத்தினாங்க. டேர்ம் 6 years மாத்தினாங்க 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. அது திரும்ப 5 yearsக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 5 years. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னா, ராஜ்யசபாக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆகல. அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆகாததுனால பார்லிமெண்ட் மே டிசைடுன்னு சொல்லிட்டாங்க. நாடாளுமன்றம் வந்து சட்டம் ஏற்றி தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால நாடாளுமன்றம் கிரியேட் பண்ண ஒரு சட்டம் தான் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதிகள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழே ராஜ்யசபாவோட டேர்ம் வந்து 6 years ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் பிரகாரம் கிடையாது, நாடாளுமன்ற சட்ட பிரகாரம் தான் வந்து 6 வருஷம். ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள்
பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ஸோ இது வந்து 5 வருஷம் கழிச்சு டிசால்வ் ஆயிடும். இது டிசால்வே ஆகாது. அப்படி எப்படி சார் அந்த சேம்பர் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 6 மெம்பர் இருக்காங்கன்னா, ஒன் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ்னா 2 மெம்பர் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிட்டையர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. புது புது மெம்பர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உள்ள போக வேண்டாம். 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர்ட் எவ்ரி 2 years. இது டிசால்வ் 5 years. ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஸ்பீக்கர், சபாநாயகர், இங்க வந்து சேர்மன். ஸோ மாநிலங்களோட தலைவர் சேர்மன் வந்திருப்பாங்க. ஸோ இந்த பகுதி படிக்கிறதுக்காக தமிழ்ல வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்லயும் நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ ராஜ்யசபாவில் மேக்சிமம் சீட்டு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி உத்தரப்பிரதேஷ் தான் மேக்சிமம் சீட். தமிழ்நாடு எடுத்து பார்த்துக்குவோம். தமிழ்நாடு வந்து 39 சீட் லோக்சபால, ராஜ்யசபால 18 சீட்ஸ், வெஸ்ட் பெங்கால்ல 42, 16 சீட்ஸ். இங்க இதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா மினிமம் ஒரு சீட்டாவது யூனியன் டெரிட்டரிக்கு, ஒரு சீட்டாவது லோக்சபா கொடுத்துருப்பாங்க. ராஜ்யசபாவுக்கு எல்லாத்துக்குமே கிடையாது. 3 யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா 3 யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும் தான் அசம்பிளி இருக்கு. முன்னாடி நம்ம ராஜ்யசபா டிஸ்கஸ் பண்றப்போ சொன்னோம், ராஜ்யசபாவோட உறுப்பினர்கள் வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் எம்எல்ஏஸ். இப்போ மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னா 288 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஊரோட ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. பட் லோக்சபால வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்லையும், எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் லோக்சபா எம்பி எலெக்ஷன்லையும் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 326 கீழே தான் அதுக்கு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இது ஒரு வாட்டி ஐஏஎஸ் எக்ஸாம்ல யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ப்ரிலிம்ஸ்ல டைரக்டாவே கேட்டாங்க, ரைட் டு ஓட்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா, லீகல் ரைட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஏன் கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படின்னா, ரைட் டு ஓட் வந்து மென்ஷன் இந்த ஆர்டிகல் 326 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி ரைட் டு ஓட் இஸ் ஆல்சோ மென்ஷன் இந்த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பார்த்தோம் இல்லையா, அதுலயும் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ கொஷின் கேட்டாங்கன்னா என்ன போடணும்னா, அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுன்னு தான் போடணும். ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, லீகல் ரைட் கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் ரைட் தான் போடணும். ஆக்சுவலா இதை 326 கீழே மென்ஷன் பண்றப்போ ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ரூல் பண்றப்போ கிட்டத்தட்ட இந்தியன்ஸ் எத்தனை பேர் 1947 வரைக்கும் இந்தியாவில் யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, அந்த எர்லியர் 1940 to 47 இந்த டைம்ல எல்லாம் எலெக்ஷன்ஸ்ல யார் ஓட்டு போட்டாங்கன்னா ஒன்லி 15% ஆஃப் த இந்தியன்ஸ். அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951 ரெக்கார்ட், இந்த 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 ரெக்கார்டை வச்சு பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் எத்தனை பர்சன்ட் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 35 lakhs அவ்வளவுதான் ஓட்டே போட்டிருப்பாங்க. அரௌண்ட் 35 lakhs. ஏன்னா அந்த அந்த பாப்புலேஷன் வச்சு பாக்குறப்போ வெறும் 35 லட்சம் மக்கள் மட்டும்தான் இந்தியால ஓட்டு போட்டிருப்பாங்க. அதுவும் கிரிட்டீரியா எப்படி இருக்கும்னா, அவங்களோட இன்கம், ஒரு ஒரு தனிநபரோட வருமானத்தை வச்சு கிரிட்டீரியா பிரிச்சிருப்பாங்க. பிரிட்டிஷ்காரன் டைம்ல ஒரு மனுஷன் யாரெல்லாம் ஓட்டு போட முடியும்னா, அவனுக்கு இன்கம் அதிகமா இருக்கணும், சொத்து அதிகமா இருக்கணும், இல்லை அப்படின்னா படிச்சிருக்கணும். இந்த 3 கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரி ஃபில்ஃபில் பண்ணா மட்டும்தான் அவங்களால ஓட்டு போட முடியும். ஸோ படிச்சிருக்கணும், சொத்து வச்சிருக்கணும், இல்லைன்னா வருமானம் அதிகமா இருக்கணும். அவங்க எல்லாருக்கும் ஓட்டு எல்லாம் கொடுக்கல. ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா ஒரு கிட்டத்தட்ட அந்த டைம்ல ஈவன் யூகே எடுத்துக்கோங்க, ஆர் அமெரிக்கா எடுத்துக்கோங்க, அந்த டைம்ல எல்லாருமே ஓட்டு உரிமையை கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வி பிராட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். அப்படின்னா எல்லாரும் irrespective ஆஃப் ரிச் புவர், irrespective ஆஃப் த காஸ்ட், irrespective ஆஃப் த கிரீட், மதம் ஜாதி பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் ஓட்டு உரிமையை கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல எந்த ஒரு நபர் 21 வயசுக்கு மேல இருக்கிறாரோ, எந்த ஒரு நபர் 21 வயசுக்கு மேல, ரெண்டாவது ஓட்டர்ஸ் லிஸ்ட், எந்த ஒரு நபர் வந்து 21 வயசுக்கு மேல இருக்கிறாங்க பிளஸ் அந்த நபர் ஏதாவது ஒரு தொகுதியில ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டு உரிமையை கொடுங்க, ஓட்டு போடுற உரிமை, ரைட் டு ஓட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 326. ஆர்டிகல் 326 இது ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 21 வயசு மேல இருக்கிற நபர்களுக்கு ஓட்டு உரிமையை கொடுத்திருப்பாங்க. அதை வந்து 61ஆம் சட்ட சீர்திருத்தம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே இந்த 21 வயசை வந்து குறைச்சி 18 வயசா கொண்டு வராங்க. ஸோ ஆஸ் பர் நவ் ரெக்கார்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் 18 வயசுக்கு மேல இருக்கிற நபர்கள் 326 கீழே ஓட்டு பெறும் உரிமை இருக்கு அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 80 ஓவர் 81 ஓவர் 79 ஓவர். நெக்ஸ்ட் வந்து 82வும் 170யும் சிமிலர். 82 வந்து பார்லிமெண்ட்டுக்கு, 170 வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. டீலிமிட்டேஷன்னா வந்து தொகுதியை வந்து ரீட்ரா பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை நார்த்னு ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியை ரீட்ரா பண்றது டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. கான்ஸ்டியூன்சி அண்ட் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ். தொகுதி மற்றும் தேர்தல் தொகுதி வரைவரை ஆணையம். இதை வந்து இந்த ஆர்டிகல் 80 கீழேயும் ஆர்டிகல் 170 கீழேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் ப்ரீஃபா பார்த்துடலாம். ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னா பவுண்டரியை ரீட்ரா பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இது சென்னை சென்ட்ரோட பவுண்டரியை வந்து சென்சஸுக்கு ஏற்ற மாதிரி ரீட்ரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீட்ரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ற கமிஷன். ஸோ இதை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் கொலாபரேஷன் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்கன்னு கேட்பாங்க. 3 பேர் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், உச்ச நீதிமன்றத்தோட ரிட்டையர் ஆன ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இந்தியாவோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அண்ட் தேர்ட் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு அந்த பவுண்டரி கமிஷன், அதாவது இந்தியா ஃபுல்லா கமிஷன் போடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு பிரிக்கிறதுக்கு யார் இருப்பாங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு பகுதியா இருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. இவங்க தான் எதெல்லாம் தீர்மானிப்பாங்கன்னா பவுண்டரியை பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீட்ரா பண்றது. தமிழ்நாட்டுல வந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எந்தெந்த தொகுதிகள்லாம் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ரிசர்வேஷன் கொடுக்கணுன்றதெல்லாம் இவங்க தான் தீர்மானிப்பாங்க. அதே மாதிரி இது இது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா எவ்ரி சென்சஸ், இப்போ 1951 தான் ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்துச்சு. செகண்ட் சென்சஸ் 1962 வந்துச்சு. எவ்ரி சென்சஸ் ஒரு சென்சஸ் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நாடாளுமன்றம் ஒரு சட்டம் ஏற்றி இந்த கமிஷனை போடணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 1951 ஒரு கமிஷன் ஒரு சட்டம் ஏற்றி இருப்பாங்க. அந்த சட்டத்துக்கு கீழே 1952 கமிஷன் போட்டிருப்பாங்க. 1952 ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1962 கமிஷன் போட்டிருப்பாங்க. இது எது வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா 1973 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் கொடுக்குற ஜட்மெண்ட் வந்து cannot be questioned in any court of law. எந்த நீதிமன்றத்திலையும் இவங்க கொடுக்குற தீர்ப்பை கொஸ்டினே பண்ண முடியாது. ஸோ இது ஏன் வந்து நின்றுச்சுன்றதை நான் சொல்றேன். 1973 அப்புறம் ஏன் நின்றுச்சுன்றதை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சி, இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சி, இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் பார்த்தோம் இல்லையா, அது வந்து பவுண்டரியை ரீட்ரா பண்ற கமிஷன். டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சினா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு 1961 பாத்தீங்கன்னா 41 சீட். 1971 பாத்தீங்கன்னா 39 சீட்டு கம்மியாயிடுச்சு. 2 சீட்டு கம்மியாயிருக்கும். அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நாடாளுமன்ற தொகுதி, அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி, இதெல்லாம் வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாநில தலைவர் பிரதேச தொகுதி பிரிப்பதை வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லி வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சி அப்படின்னா என்னன்னா எம்பி எலெக்ஷனுக்கும் எம்ஏ எலெக்ஷனையும் தொகுதியை பிரிப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் மொத்தமா 543 தொகுதி இருக்கு இது லோக்சபாக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 39 தொகுதி இருக்கு லோக்சபாக்கு. இது வந்து லோக்சபா எம்பி எலெக்ஷன். இதே தமிழ்நாட்டுல எம்எல்ஏ எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 234 தொகுதிகள். 34 தொகுதிகள். இந்த தொகுதிகள் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இருக்கு. டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சினா இந்த தமிழ்நாட்டுக்கு 39 சீட் இருக்கு. எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலா ஒரு இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏன் 1971 சென்சஸ் அப்படின்னு. 1961 தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 3.3 கோடி பாப்புலேஷன். ஸோ 1961 தமிழ்நாட்டோட லோக்சபா சீட்டுன்னு பாத்தீங்கன்னா 41. 1961 தமிழ்நாட்டோட லோக்சபான்னு பாத்தீங்கன்னா 41 சீட்டு. ஸோ
ஸோ ஆக்சுவலா 1950s வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர் கொண்டு வந்திருப்பாங்க. குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அதை வந்து 1950s கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு வந்திருப்பாங்க. அது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் எக்ஸலண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நிறைய மூவிஸ்லயே வந்து இந்த ஸ்கீமையே கொண்டு வந்திருப்பாங்க. குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணா ஹார்லிக்ஸ் பார்த்து கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க சொல்லி ஸ்கீமையே கொண்டு வந்திருப்பாங்க. சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் அதை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதனால என்ன ஆயிருக்கும்னா, இப்போ 1961ல 41 சீட்ஸ் தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. சில உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரி ஸ்டேட்ஸ் கம்மி பண்ணல ஆக்சுவலா. ஸோ 1971 சென்சஸ் வச்சு பாக்குறப்போ 2 சீட்டு கம்மி ஆயிடுச்சு நமக்கு ஆக்சுவலா. 41 சீட்டா இருந்தது 39 சீட்டா மாறிடுச்சு. 2 சீட்டை கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு போராட்டம் வெடிக்குது. கேட்கிறாங்க, சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக எங்களை நீங்க தண்டிப்பீங்களா, 2 சீட்டை கம்மி பண்ணுவீங்களான்னு கேட்கிறாங்க. அந்த போராட்டம் நடந்ததுனால அப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்ப இருந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, 1976ல 1976 ஏன்னா இது நீங்க விஷுவலா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். மெயினா பாருங்களேன், இப்போ 39 சீட்டு இந்த இந்த 39 சீட் இருக்கு. ஸோ 1971 சென்சஸ், இது 1971 சென்சஸ் வச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் வந்து 4.1 கோடி 4.1 கோடி பாப்புலேஷன். இப்போ 2022 சென்சஸ் வரல, பட் அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 7.8 கோடி. இப்போ 8 கோடின்னு வச்சுக்கோங்க, 8 crore வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் 2024 பிரகாரம் அப்ராக்சிமேட்லி 8 கோடி. சென்சஸ் வரல ஆக்சுவலா 2021, பட் அப்ராக்சிமேட் வந்து 8 கோடி. கேரளாவோடது வந்து முன்னாடி 2.1 கோடி இருந்துச்சு, இப்போ 3.5 கோடி இருக்கு. பீகார்ல பாருங்க 4 கோடி. கிட்டத்தட்ட தமிழ்நாடும் பீகாரும் சேம். எப்போ 1971 சென்சஸ். இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிபிள் இன்டூ 3. தமிழ்நாடு வந்து இன்டூ 2வே போகல, 4 into 2 8 ஆகல. ஆனா பட் பீகார் வந்து 12.3 கோடி, உத்தரப்பிரதேஷ் 8.3 கோடி இன்டூ 3 24 கோடி. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் மெஷர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, சில இதுல கண்ட்ரோல் பண்ணல. இப்போ என்ன யோசிச்சு பாருங்களேன், இப்போ 2024 சென்சஸ் வச்சு நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? தமிழ்நாட்டுக்கு பயங்கரமா கம்மியாகும், தமிழ்நாடு கேரளாக்கு, அண்ட் உத்தரப்பிரதேஷ் பீகாருக்கு அதிகமாகும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து 1971லயே வெடிச்சிருக்கும், ஒரு 2 சீட்டை கம்மியா பண்ணதுனால. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 1976ல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் டு த லோக்சபா இஸ் ஃபிக்ஸட் பேஸ்ட் அப்பான் த 1971 சென்சஸ். அதாவது மக்களவையில தொகுதி இருக்கு இல்லையா, இப்ப தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து 1971 சென்சஸை வச்சு 25 வருஷத்துக்கு சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1976ல இருந்து 2001 வரைக்கும் 25 வருஷத்துக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸே பண்ணக்கூடாது. 1971 சென்சஸ் வச்சுதான் இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ், தமிழ்நாடுக்கு 39 சீட் 2001 வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2001ல இருந்து 2026க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இருக்கணும்னு சொல்லி 2001ல இருந்து 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பின்னாடி நான் காமிக்கிறேன், அமெண்ட்மெண்ட்டை பின்னாடி காமிக்கிறேன். ஒன் செகண்ட். இதான் அந்த அமெண்ட்மெண்ட். 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 சென்சஸோட பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 84வது சட்ட சீர்திருத்தம் 2001ல இருந்து 2026 வரைக்கும் சீல் பண்ணிட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஏன் 1971 இருக்கு அப்படின்ற மாதிரி. 2026க்கு அப்புறம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் சென்சஸை வச்சு 2026க்கு அப்புறம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் சென்சஸை வச்சுதான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஆக்சுவலா சென்சஸ் வரல. 2026 அப்புறம் வர ஃபர்ஸ்ட் சென்சஸ் வச்சு சீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எஸ்சி எஸ்டிக்கு இந்த ஆர்டிகல்ஸ் முக்கியம். 340 வந்து 340 முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, ஓபிசிக்கு ஒரு கமிஷன் போடுறதுக்கு 341 வந்து ஷெட்யூல்டு காஸ்டோட ரிசர்வேஷன், 342 வந்து ஷெட்யூல்டு ட்ரைபோட ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நாடாளுமன்றத்தோட லோக்சபா ராஜ்யசபா வச்சு பார்த்தோம். இப்போ
ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ பைகேமரலிசம் அப்படின்னா இரு சபைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட நாடாளுமன்றத்திலையும் பார்லிமெண்ட்ல வந்து பைகேமரலிசம் தான், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ இதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் வந்து பைகேமரலிசம் தான் இந்தியாவில். ஸ்டேட்லயும் நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் தான் ஃபாலோ பண்றோம், கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இரு சபை தான். ஸோ சென்ட்ரல் லெவல்ல நம்ம ராஜ்யசபா லோக்சபா பார்த்தோம் இல்லையா, மேலவை கீழவை. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல விதான் சபா விதான் பரிஷத். ஸோ சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டமன்றம் அண்ட் தமிழ்நாடு சட்ட மேலவை, சட்ட மன்றம், சட்ட மேலவை. இது வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் கிடையாது. 28 ஸ்டேட்ஸ்லயும் உங்களுக்கு சட்டமன்றம் இருக்கு. பட் சட்ட மேலவை வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த இரு சபைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம், அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 169 abolition or creation of state legislative council. ஸோ மேலவை, சட்ட மேலவை வந்து உருவாக்குறதுக்கும் டெலீட் பண்றதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. நாடாளுமன்றத்துக்கு தான் அந்த சட்ட மேலவை இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்றதுக்கும் டெலீட் பண்றதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியால மட்டும்தான். இது வந்து அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன் தான், பட் சிம்பிள் மெஜாரிட்டி கீழே வரும். அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன் 368 கீழே வராது. 368 கீழே வராது, இந்த ஆர்டிகல் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி கீழே கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி அந்த பார்லிமெண்டால வந்து என்ன பண்ண முடியும்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டு வர முடியும். அது 368 கிடையாது, இதுக்கீழே சிம்பிள் மெஜாரிட்டியில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வேணும்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாட்டோட சட்டமன்றம் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், தீர்மானத்தை பாஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு சட்டசபையில இருந்து ஒரு தீர்மானத்தை ஸ்பெஷல் மெஜாரிட்டியில, ஸோ 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் பேஸ் பண்ணி அவங்க தீர்மானத்தை நிறைவேற்றி என்ன பண்ணுவாங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. நாடாளுமன்றத்துல சிம்பிள் மெஜாரிட்டி, இங்க வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ அங்க வந்து எளிய பெரும்பான்மை, இங்க வந்து சிறப்பு பெரும்பான்மை பெற்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறப்போ நாடாளுமன்றம் சிம்பிள் மெஜாரிட்டி, எளிய பெரும்பான்மை மூலமா அதை பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணி வந்து கவுன்சில கொண்டு வருவாங்க, மேலவையை வந்து கொண்டு வருவாங்க. இதுதான் அந்த ப்ரொசீஜர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ப்ரொசீஜர். எல்லா 28 ஸ்டேட்ஸுக்குமே வந்து சட்டமன்றம் இருக்கும், மேலவை கீழவை இருக்கும். மேலவையை வந்து வேணும்னா மட்டும் இந்த ப்ரொசீஜர். எங்கெங்கெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னா இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்துச்சு, இப்ப கிடையாது. 2019க்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்துச்சு, இப்ப கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் யூனிக் கேமரியல் தான். சாரி, லடாக் வந்து யூனிக் லெஜிஸ்லேச்சரே கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனிக் கேமரியல் தான், பை கேமரல் கிடையாது. ஸோ உத்தரப்பிரதேஷ், பீகார் ரெண்டு இங்க இந்த காம்போல 4, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். இந்த காம்பினேஷன்ல 4, மொத்தமா 6. ஸோ 28 ஸ்டேட்ஸ்ல 4த்துல வந்து மேலவை இருக்கு, 6த்துல மேலவை இருக்கு, மீதி 22ல கிடையாது. ஸோ இது எல்லாமே உங்க படிக்கிறதுக்காக, இந்த பகுதி எல்லாமே படிக்கிறதுக்காக கொஞ்சம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, இது உங்க ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாக்கு வந்து 550ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணல. என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 170வது ஆர்டிகல் கீழே, இப்போ லோக்சபாக்கு வந்து 81வது ஆர்டிகல், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 170வது ஆர்டிகல் கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, மினிமம் 60 இருக்கலாம், மேக்சிமம் 500 இருக்கலாம். ஒரு அசம்பிளி, ஒரு ஸ்டேட்ல அசம்பிளின்னு இருந்தா மினிமம் 60 எம்எல்ஏஸ் இருக்கணும், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மேக்சிமம் 500 இருக்கலாம் அப்படின்னு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல 503 இருக்கு, பட் மினிமம் பாத்தீங்கன்னா மினிமம் 60 தான். மினிமம் 60ன்னு கான்ஸ்டியூஷன்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் சில ஸ்டேட்ஸுக்கு 60 வைக்கவே முடியாது, சின்ன ஸ்டேட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், கோவா, இது 3 ஸ்டேட். இந்த 3 ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் இருக்காங்க, அதனால 60 வந்து கொண்டே வர முடியாது. மிசோரம், நாகாலாந்து இதெல்லாம் கொண்டு வர முடியாதனால நாடாளுமன்றத்துல ஒரு எக்ஸெப்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. பார்லிமெண்ட் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க இந்த 5 ஸ்டேட்டுக்கு, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், கோவா, மிசோரம் அண்ட் நாகாலாந்து. இது மட்டும் லெஸ் தேன் 60. இந்த 5 ஸ்டேட்டுக்கு பார்லிமெண்ட் வந்து எக்ஸெப்ஷன் கொண்டு வந்து இந்த ஸ்டேட்ஸுக்குலாம் வந்து
60 கீழே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஈவன் சிக்கிம், நாகாலாந்துலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் இன்டைரக்ட்லி எலெக்டட், டைரக்ட் எலெக்டட் கிடையாது. இதெல்லாம் எக்ஸப்ஷன் மூலமா கொண்டு வந்தது. மினிமம் வந்து எக்ஸப்ஷன் மூலமா கொண்டு வந்தது. ஈவன் இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. ஸோ இது இந்த பகுதி முடிஞ்சிருச்சா? இதெல்லாம் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் பை த டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சி பை யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அண்டர் ஆர்டிகல் 26 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ மேலவை இதுல என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னா மினிமம் 40, இங்க மினிமம் 60, இங்க மினிமம் வந்து மினிமம் 60, இங்க மினிமம் 40, மேக்சிமம் வந்து இங்க 500 கொடுத்துருக்காங்க. இங்க மேக்சிமம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/3 ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டு வந்து 234, 234ல 1/3 எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 78. தமிழ்நாட்டுல மேலவை இருக்குன்னா, சட்டப்பேரவை மேலவை இருக்கு அப்படின்னா அது வந்து 78 தான். மேக்சிமம் அவரை வச்சுக்கலாம். மினிமம் வந்து 60 கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. 50 கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. 40க்கு மேல இருக்கணும், இந்த 1/3 இருக்கணும். அதுதான் அந்த ஆப்ஷன். இந்த இதுல நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா இதுல டைரக்டா பீப்புள் எலெக்ட் பண்றாங்க. ராஜ்யசபால வந்து டைரக்டா எம்எல்ஏ செலக்ட் பண்றாங்க. அப்போ சட்டமன்ற மேலவையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநில மேலவையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் யார் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோட எம்எல்ஏஸ் ஓட்டு போடுவாங்க. 1/3 வந்து எம்எல்ஏஸ், மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓட்டு போடுவாங்க. தெலுங்கானால எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் நடக்கும். அப்புறம் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ், 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து லோக்கல் பாடி மெம்பர்ஸ், முனிசிபாலிட்டியோட சேர்மன், முனிசிபாலிட்டி மெம்பர்ஸ், பஞ்சாயத்து மெம்பர்ஸ், இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. நெக்ஸ்ட் 1/12 அங்க கிராஜுவேட்ஸ்லாம் ஓட்டு போட முடியும். கிராஜுவேட்ஸ்னா இப்போ மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 வருஷத்துக்கு மேல அங்க கிராஜுவேட்ஸ் தங்கி இருந்தாலே ரெசிடென்ட்னா மகாராஷ்டிராவா சொந்த உங்க ஊரு மகாராஷ்டிரால நீங்க பிறந்திருக்கணும் அவசியம் கிடையாது, மகாராஷ்டிரா ஆளா இருக்கணும் அவசியம் கிடையாது. 3 வருஷத்துக்கு மேல நீங்க அங்க தங்கி இருந்தாலே 1/12 ஆஃப் த மெம்பர்ஸ் அங்க ஓட்டு போட முடியும். அதே மாதிரி டீச்சர்ஸ், 1/12 டீச்சர்ஸ். அதே மாதிரி இதுல 1/6 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அங்க வந்து ராஜ்யசபால 12 பேரை நாமினேட் பண்ணலாம் இல்லையா குடியரசுத் தலைவர், இங்க 1/6 ஆஃப் த மெம்பர்ஸ். இன்கேஸ் 60 பேர் அப்படின்னா 10 பேரை யாரால நாமினேட் பண்ண முடியும் அப்படின்னா கவர்னரால நாமினேட் பண்ண முடியும். இது வந்து அவரோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்லாம் கிடையாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர் வில் எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். இன் பர்டிகுலரா வந்து ஸ்பெஷல் நாலேஜ், ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ், கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட். அங்க அந்த கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்காது ஆக்சுவலா. ஸோ கூட்டுறவு சங்கங்கள் பேஸ் பண்ணி இருக்கிற அமைப்புகள் பேஸ் பண்ணி இருக்கிற மூவ்மெண்ட்ஸ் பத்தி இருக்காது. இங்க நாமினேட் இருப்பாங்க. முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்ப கிடையாது. எத்தனை ஸ்டேட் இருக்குன்னா மேல 2 கீழே 4, மொத்தமா 6 ஸ்டேட்ல வந்து சட்டவை மேலவை இருக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தமிழ்ல படிக்கிறதுக்காக இந்த பகுதி போட்டிருக்கேன். ஸோ மேக்சிமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், எம்எல்சி எம்எல்ஏஸ் வந்து 404 உத்தரப்பிரதேஷ்ல, எம்எல்சி வந்து 100. இதையும் கொஸ்டினா கேட்கலாம், இதுல அதிகமா இருக்கிறதுனால. இப்போ தெலுங்கானால வந்து 34 எம்எல்சி, இங்க 56. எல்லாமே கம்மியா தான் இருக்கும், இங்கதான் அதிகம் ஆக்சுவலா. செகண்ட் ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால, தேர்ட் ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னா பீகார்ல சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து. ஸோ இந்த கேட்டகரி கீழே இதே மாதிரி அவுட் ஸ்ட்ரென்த் முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி நம் எம்எல்ஏ சீட்டு வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில 30 தான். இதுல இந்த ஆப்ஷன் முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன். இதெல்லாம் சில இதெல்லாம் கம்மி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பகுதி வரைக்கும் மேக்சிமம் இந்த பகுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். இது நம்பர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்ல 403, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல 294, மகாராஷ்டிரால 288, பீகார்ல 244, அதுக்கப்புறம் தமிழ்நாடு 234. தமிழ்நாடு வந்து கடைசியில இருந்து 5வதுல இருக்கு. அது கடைசியில இருந்துன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அதிகமான சீட்ஸ் 403. அந்த கேட்டகரியில 5வது அதிகம் யாருதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இது வந்து டெல்லி அண்ட் யூனியன் டெரிட்டரியோட பகுதி. டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா 70 சீட்ஸ், புதுச்சேரியில 30 சீட்ஸ் தான். எப்படி அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கோ அதே மாதிரி புதுச்சேரியிலும் கம்மி தான். இதுக்கு வந்து யூனியன் டெரிட்டரிஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து தான் இந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் முன்னாடி வேற இருந்துச்சு. இப்போ கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து 119 சீட்டு,
ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் 119 சீட், 119ல 90 சீட்டு தான் இந்தியாவுக்குள்ள இருக்கு. மீதி 24 சீட்டு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு. ரிசர்வ்டு ஃபார் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அண்ட் 5 நாமினேட்டட் பை த லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, சாரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ கம்போசிஷன் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா, கம்போசிஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஒரு பாஸ்ட் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவோட போஸ்ட், பிரசிடிங் ஆஃபீஸர், டெபுட்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் ப்ரோ டேர்ம், பேனல் ஆஃப் த சேர்பர்சன், லீடர் ஆஃப் த ஹவுஸ், லீடர் ஆஃப் அப்போசிஷன். அதே மாதிரி ராஜ்யசபால சேர்மன், டெபுட்டி சேர்மன், பேனல் ஆஃப் 5 சேர்மன், லீடர் ஆஃப் த ஹவுஸ், லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஒவ்வொரு சபைக்கும் லீடர் ஆஃப் த ஹவுஸ் இருப்பாங்க, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பாங்க. யூஎஸ் காங்கிரஸ்ல வந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ் வந்து மெஜாரிட்டி லீடர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்ப ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஒரு போஸ்ட் எப்ப ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1969ல தான். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1969ல பிரிஞ்சிருக்கும். இந்திரா காந்தி காங்கிரஸ் அண்ட் அதர் காங்கிரஸ் சொல்லி பிரிஞ்சிருக்கும். அப்பதான் வந்து இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கக்னைஸ் பண்றோம். இது வந்து கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் கிடையாது. எதிர்கட்சி தலைவர்ன்றது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் கிடையாது. அது வந்து நாடாளுமன்ற சட்டத்தினால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தினால் கிரியேட் பண்ண ஒரு பதவி. அது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் கிடையாது, லீகல் போஸ்ட் இந்தியாவில். அதுக்கு முன்னாடி இந்த ஃபண்ட்ஸ் ரொம்ப பார்த்துக்கலாம். இந்த ஃபண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஃபண்ட்ஸ் நிறைய வாட்டி கேள்வியா கேட்டிருக்காங்க. இந்த ஃபண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் அண்ட் மெம்பர்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ ஃபண்ட்ஸ்னா வந்து நிதி. ஸோ இந்தியாவில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே நிதியை வந்து 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இந்தியாவோட கஜானா இருக்கு, அது நிதி, பணம் கலெக்ட் பண்ற கஜானா, அது வந்து 3 பகுதியா பிரிக்கலாம், 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஃபண்ட்ஸ் வந்து 3ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டிகல் 226 சப்டிவிஷன் 1. ஸோ இது ஆக்சுவலா 266 சப்டிவிஷன் 1 அண்ட் 266 சப்டிவிஷன் 2 அண்ட் 267. ஸோ இது வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி. இது வந்து பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பொது கணக்கு. இது வந்து கணக்குன்னு வரும், நிதின்னு வராது. இது ரெண்டுமே நிதின்னு வரும், அது கணக்குன்னு வரும். பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, ஃபண்டுன்னு வராது, நிதின்னு வரும். 267 வந்து கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அவசர கால நிதி. ஸோ ஏன் இது 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 இந்த பகுதி தேவைன்னா, இந்த வச்சு கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. இது பகுதி புரிஞ்சுட்டாதான் ஸ்பீக்கர் அண்ட் சேர்மனை பத்தி ஒரு பவர்ஸை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா என்னன்னா இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி. இதுதான் வந்து இந்தியாவோட கஜானான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட அதே மாதிரி கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா ரெவன்யூ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வர எல்லா வருமானமும் இதுக்குள்ளதான் போகும், இந்த அக்கௌண்ட்குள்ளதான் போகும். அதே மாதிரி ஏதாவது லோன், உலக வங்கியில, வேர்ல்ட் பேங்க்ல, ஐஎம்எஃப்ல வாங்குற கடன் இருக்கு இல்லையா, லோன், அதுவும் எங்க போகும்னா கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் போகும். அதாவது இன்கேஸ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பீகாருக்கு கடன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடனை திரும்பி பீகார் கவர்மெண்ட் கட்டுறாங்கன்னா அந்த நிதி எங்க போகும்னா கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இதுல இருந்து இந்த கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியில இருந்து ₹1 எடுக்கணும்னா கூட நாடாளுமன்றத்தோட அத்தாரிட்டி, நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் ஏற்ற முடியும், அப்ராப்ரியேஷன் பில்லுன்னு சொல்லுவாங்க. ஈவன் ₹1, ஏன் ₹1 சொல்றேன்னா, ₹1 100 கோடியா இருந்தாலும் சரி, ₹1 எடுக்கணும்னாலும் சரி, ₹1 எடுக்கணும்னா கூட, காசு எடுக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றி அந்த சட்டத்து மூலமா தான் எடுக்க முடியும், சும்மாலாம் எடுக்க முடியாது. இதுதான் அப்ராப்ரியேஷன் பில்லுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி பார்லிமெண்டோட பட்ஜெட் பாயிண்ட் வரப்போ நான் சொல்றேன். ஸோ பார்லிமெண்ட் லா மூலமா தான் எடுக்க முடியும், சாதாரணமா எடுக்க முடியாது. ரெண்டாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா 266 சப்டிவிஷன் 2, 266 சப்டிவிஷன் 2. ரெண்டாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சார் இது பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 267 கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அவசர கால நிதி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பயங்கரமா சைக்ளோன் வந்து விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடத்தெல்லாம் பயங்கரமா புயல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட விழுப்புரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புயல் வந்து நின்றுச்சு, மயிலம் என்ற ஒரு நீர் மேல புயல் வந்து நின்றுச்சு. இந்த மாதிரி அவசரமான டைம்ல டக்குன்னு போய் நம்ம நாடாளுமன்றத்துல சட்டம் ஏற்றி நிதியெல்லாம் எடுக்க முடியாது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் தேவை, ஃப்ளட் பேஸ்டு டிசாஸ்டருக்கு ஃபண்ட்ஸ் தேவை. அந்த மாதிரி டைம்ல, இந்த மாதிரி டைம்ல எமர்ஜென்சியா ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு ஃபண்டு எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ஃபண்டு தான் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அவசர கால நிதி. இது யாரால 1950ல கண்டிஜென்சி ஃபண்ட் ஆக்ட் 1950 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஏற்றி, அவசர கால நிதி சட்டம் சொல்லி 1950ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 2005ல 500 கோடியா இன்க்ரீஸ் பண்றாங்க. 2005ல வந்து 500 கோடியா இன்க்ரீஸ் பண்றாங்க. 2021ல கொரோனா டைம்ல
30,000 கோடியா இன்க்ரீஸ் பண்றாங்க. முன்னாடி எவ்வளோ 500 கோடி, இப்போ 30,000 கோடியா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இந்த 30,000 கோடி இந்த அமௌண்ட்டை யார் டிஸ்போஸ் பண்ண முடியும்னா, நாடாளுமன்றம் அதிகாரம் தேவையில்லை. யார் பண்ண முடியும்னா, பை த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவரோட ஒப்பந்தமே போதும். ஆக்சுவலா பழைய போட்டோ அது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. இது வந்து பழைய குடியரசுத் தலைவர் பழைய போட்டோ. ஸோ குடியரசுத் தலைவர் ஒப்பந்தம் வச்சு அவரே எக்ஸிக்யூட் பண்ணா போதும். அவருக்கு பதிலாக யார் வச்சிருப்பாங்கன்னா, ஃபினான்ஸ் செக்ரட்டரி வச்சிருப்பாங்க. மத்திய அரசோட ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் அதை வச்சிருப்பாங்க. பட் யார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நினைச்சாலே அந்த 30,000 கோடி எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அவசர காலத்துக்காக யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் இந்தியாவோட பொது கணக்கு. பொது கணக்கு என்னன்னா மோஸ்ட்லி எதுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 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 ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். மாசம் மாசம் வந்து இப்போ பிஎஃப் அமௌண்ட் பிடிக்கிறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் பிடிக்கிறாங்க. எம்ப்ளாய் ஐ மீன் சிடிஎஸ்னு ஒரு கம்பெனில வேலை செய்யறேன்னா மாசம் மாசம் 500 ரூபாய் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 500 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நான் 500 ரூபாய், அவங்க 500 ரூபாய். மொத்தமா சேர்த்து இந்த பிஎஃப் அமௌண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் எங்க இருக்கும்னா இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. இது மக்களோட பணம். அதனால அது பொது கணக்குன்னு வரும். அது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற சேவிங்ஸ், ரெமிட்டன்ஸ், இது எல்லாமே எங்க இருக்கும்னா பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியால. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலமா தான். இது இப்போ நாடாளுமன்ற ஒப்பந்தம் தேவையில்லை. இது ஏன் நான் மெயினா சொன்னேன்னா, சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்னா இந்தியாவில் நிறைய கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் எடுத்துக்குவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இது எல்லாமே வந்து உங்களோட 2வது அட்டவணை, செகண்ட் ஷெடியூல். செகண்ட் ஷெடியூல்ல இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி, அதே மாதிரி சேர்மன், டெபுட்டி சேர்மன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இந்த போஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நாடாளுமன்றத்துல இவங்களோட சேலரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம எடுத்து கொடுப்பாங்க. சார்ஜ் அப்பான் கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. சார்ஜ் அப்பான் கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. பட்ஜெட்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து சார்ஜ் அப்பான் கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் எக்ஸ்பென்சஸ் மேட் அப்பான் கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. சார்ஜ் அப்பான்னா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் ஓட்டு போடாம சேலரி எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், நியூட்ரலான ஒரு பகுதி, நியூட்ரலான ஒரு போஸ்ட். இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டா அது கிட்டத்தட்ட மிரட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றத இடத்துல நீங்க சைன் பண்ணலன்னா உனக்கு நான் சம்பளம் போட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுற மாதிரி இருக்கும்ல, ஓட்டு போடுற மாதிரி இருந்தா. அதனால இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடாம நான் ஓட்டபிள் பை த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அதான் சார்ஜ் அப்பான் கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. எக்ஸ்பென்ஸ் மேட் பை த கன்சோலேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து நீட் டு பி ஓட்டட் பை த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அது புரியலனாலும் கவலைப்படாதீங்க, அது உங்க எக்ஸாம்ஸ்க்கு பரீட்சைக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் இந்த பகுதி முடிஞ்சிச்சா, இது வரைக்கும் முடிஞ்சிச்சா, நெக்ஸ்ட் அடுத்த பகுதிகள். So qualification of members of parliament and qualification for the members of state legislative assembly. இந்த குவாலிஃபிகேஷன் தகுதிகள் யார் யாரெல்லாம் தகுதியான நபர்கள் அப்படின்னு பாக்குறப்போ இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஆர்டிகல் 84ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951ல நாடாளுமன்றம் இயற்றப்பட்ட சட்டம். ஸோ 2 கைண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இன்னொன்று வந்து நாடாளுமன்ற இயற்றின சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம இந்த பகுதி எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட எம்பி ஆகணும்னு வச்சுக்கோங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதே மாதிரி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதெல்லாம் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நபர் இந்தியன் சிட்டிசனா இருக்கும். அண்ட் இன்கேஸ் லோக்சபா மெம்பர் ஆகணும்னா 25 வருஷம், ராஜ்யசபா மெம்பர் ஆகணும்னா 30 வருஷம். அதே மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கணும்னா 25 வருஷம், எம்எல்சி எலெக்ஷன்ல நிற்கணும்னா 30 வருஷம் மினிமம் ஏஜ். அதே மாதிரி நாமினேஷன் தாக்கல் பண்றப்பயே, ஆக்சுவலா நாமினேஷன் தாக்கல் பண்றப்பே நான் எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க போறேன், நாமினேஷன் தாக்கல் பண்றப்பே இந்த உறுதிமொழி எடுக்கணும். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட், யூஸ்வலா நம்ம எலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு உறுதிமொழி போய் லோக்சபா ராஜ்யசபால எடுப்பாங்க இல்லையா, அது வேற. நாமினேஷன் தாக்கல் பண்றப்பே ஓத்து எடுப்பாங்க. ஆக்சுவலா இதுதான் அந்த உறுதிமொழி. நாமினேஷன் தாக்கல் பண்றப்ப உறுதிமொழி எடுப்பாங்க, அந்த ஓத்து எடுக்கணும். இந்த 3 கேட்டகரி தான் வந்து எதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழே, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல 2 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ லோக்சபா எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கோங்க,
நான் வந்து இப்போ விழுப்புரம் கான்ஸ்டியூன்சில என்னோட என் தொகுதியில ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல என் பேர் இருக்கு. பட் இந்தியாவில் நான் விழுப்புரம் கான்ஸ்டியூன்சில மட்டும் நிக்கணும் இல்லை, எந்த தொகுதியில வேணா நிக்கலாம். என்னோட பேரு என்னோட பேரு 543 கான்ஸ்டியூன்சில ஏதாவது ஒரு கான்ஸ்டியூன்சிக்குள்ள ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்தா போதும், நான் எந்த தொகுதியில வேணா நிக்க முடியும். பட் அது எஸ்சி எஸ்டி ரிசர்வ்டா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓப்பன் கேட்டகரியா இருந்தா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ல போய் நிக்க முடியாது. பட் நான் ஷெட்யூல் கேஸ்டா இருந்தா எந்த ஷெட்யூல் கேஸ்ட் கான்ஸ்டியூன்சில வேணா போய் நிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி ராஜ்யசபா, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டேக் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அஸ் வெல் அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி. ஸோ அவங்க வயநாடுல நின்று இருப்பாங்க, இப்போ ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு பர்சன் வந்து நின்று இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரிஜினல் கான்ஸ்டியூன்சி வந்து பாத்தீங்கன்னா குஜராத் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. பட் அவர் வாரணாசியில போய் உத்தரப்பிரதேசில நின்று இருப்பாங்க. அதனால எங்க வேணா போய் நிக்கலாம். பட் அவரால் அங்கே ஓட்டு போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல என் பேர் வந்து விழுப்புரம் கான்ஸ்டியூன்சில இருக்குன்னா, நான் சென்னையில போய் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா என்னால சென்னையில ஓட்டு போட முடியாது. என் கான்ஸ்டியூன்சில எங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கோ அங்கதான் ஓட்டு போட முடியும். அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கும் அதே தான். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சில போய் நான் நிக்கிறோம்னா, நான் எஸ்சி எஸ்டியா இருந்தா மட்டும்தான் அதில் நிக்க முடியும். இதெல்லாம் எதுல சொல்லியிருப்பாங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்தமா 5 கண்டிஷன், இதுல 3 கண்டிஷன்ஸ், இதுல 2 கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியும். பஞ்சாயத்து அர்பன் எலெக்ஷன்ல வந்து 21 வயசு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா போக வேண்டாம். இது வந்து ப்ரிப்பரேஷனுக்காக தமிழ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். டிஸ்குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அண்டர் கான்ஸ்டியூஷன். டிஸ்குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் பெருசா இருக்கும். 101ல இருந்து இது வரைக்கும் டிஸ்குவாலிஃபிகேஷன் பெருசா இருக்கும். டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்பீக்கர்ஸ், சேர்மன் இதெல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நான் இன்னைக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் பார்த்ததுனால இதோட கிளாஸ் நிப்பாட்டிட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன், ஸ்பீக்கர், சேர்மன் இதெல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.